ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் தினேஷ் பேசுகிறேன். நீங்கள் எல்லோரும் நியூஸ் பார்த்துட்டு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜனநாயகன் மூவி ரிலீஸ் ஆகுமா ஆகாதுங்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷனுக்கு வந்துருச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தினேஷ் பேசுகிறேன். நம்மளோட தளபதியோட லாஸ்ட் மூவியான ஜனநாயகன் படம் ஆக்சுவலாக நாளான்னைக்கு ரிலீஸ் ஆகலான்னு சொல்லிட்டு இருந்துச்சு. பட் அந்த சென்சார் போர்டு இஷ்யூனால் ரிலீஸ் ஆகுமா இல்லை ஆகாதா, கரெக்டான டேட்டில் ரிலீஸ் ஆகுமா ஆகாதாங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து டேட் பார்த்திங்கன்னா 7, நாளைக்கு 8, நாளான்னைக்கு 9, நாளான்னைக்கு மூவி ரிலீஸ் ஆக வேண்டிய டேட். கரெக்டான சொன்ன டேட்டில் ரிலீஸ் ஆகுமா படம் அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட்டாகவே ஆகிடுச்சு இப்போது. ஏன்னா இவங்க கட்சி நடக்கிற சதியா இல்லை அங்கே ஏதாவது நடக்குதா, என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆக்சுவலாக என்னென்னா சென்ட்ரல் போர்ட்லேருந்து யூஏ சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணதாகவும், தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து திரும்ப அதை வந்து திரும்ப ரீவெரிஃபை பண்ணி நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னதாகவும் நியூஸ் போயிட்டுருக்கு. அது எந்தளவுக்கு உண்மை எந்தளவுக்கு ஃபேக்குன்னு தெரியல. இப்போதைக்கு கிடைச்ச நியூஸ் வச்சு என்ன தெரியுதுன்னா, அதில் படத்தில் வந்து தளபதி வந்து ஏதோ ஒரு போலீஸ் யூனிஃபார்ம்லேயோ ஆர்எல்ஸ் மிலிட்ரி யூனிஃபார்ம்லேயோ ஏதோ ஒரு பேட்ச் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ரிமூவ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் தென் சம் ஆஃப் த வேர்ட்ஸ் அண்ட் சம் ஆஃப் சீன் வந்து ரிமூவ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க போல். அப்படிங்கிற ஒரு ரூமராக இல்லை அது உண்மையாங்கிறது நமக்கு தெரியல, எந்தளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. இப்போ ஒரே ஒரு கஷ்டமான ஒரே ஒரு சோகமான விஷயம் என்னென்னா, கரெக்டான டேட்டில் ரிலீஸ் ஆகுமா. ஏன்னா இப்போது நானே வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ டிக்கெட் போட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்னை மாதிரி எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. தமிழ்நாடு இல்லை, இந்தியாவில் இருக்க மொத்த விஜய் ஃபேன்ஸும் சரி, அவரோட கடைசி படம்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவங்களோட பாலிட்டிக்ஸை காட்டி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக லிட்டரலாக என்ன நடக்குங்கிறது புரியல. ஏன்னா ஒரு படமும் நம்ம எல்லாேருக்கும் தெரியும் தளபதிக்கு வந்து எவ்வளோ பெரிய போராட்டமாக இருக்கும்னு. என்ன ஆகும்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் போல். இருந்தாலும் ஒரு ஹோப்பை விடாமல் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ட்ரைலர் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க, பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் தென் எனக்கு இருக்க ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன், பெரிய ஒரு கேள்விக்குறி என்னென்னா, பராசக்தி மூவியில் ஹிந்தியை எதிர்க்கிறோன்னு சொல்லி டைரெக்டாகவே சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்டாக் பண்ணதுக்கு யூஏ சர்டிஃபிகேட் வந்து படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் அதில் வர சீன்ஸ் ஆகட்டும், அது கூட கட்சி அந்த ஹிந்தி உள்ளே வரக்கூடாது, ஹிந்தி தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த படமே இருக்குது. அந்த ட்ரெய்லர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். கருணாநிதி வழியில், அதாவது சிவகார்த்திகேயன் வந்து கருணாநிதி மாதிரி தான் ஒரு போர்ட்ரேட் பண்ணி நடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, மூவி பார்த்தா தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு மூவியை ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணிட்டு இவங்களுக்கு சர்டிஃபிகேட் தராங்கங்கிறப்போ ஏன் வந்து விஜய் படத்துக்கு தர மாட்டேங்கிறாங்க எனக்கு தெரியல. ஒருவேளை தளபதி சொல்கிற மாதிரி மறைமுக கூட்டணி தான் வச்சுட்டு இவங்க விளையாண்டுருக்காங்களான்னு சுத்தமாக தெரியல. ஏன்னா இப்போது இங்கே வந்து ரூலிங் பார்ட்டி டிஎம்கே, சென்ட்ரலில் இருக்கிறது பிஜேபி, மோடி இருக்கார். இவங்க சொல்கிறாங்களே நாங்கள் வந்து மோடிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், அவர் பண்ணுறது எங்களுக்கு பிடிக்கல. அண்ட் தென் நிறையா சொல்கிறாங்களே டிஎம்கே அவங்களும் அடிச்சிக்கிற மாதிரி காட்டுறாங்களா, வெளியே ஃப்ரேம் பண்ணுறாங்களா. ஆனால் இவங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே. இவங்க டைரக்ட் அட்டாக்காக ஒரு மூவியே எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அது வந்து ஓகே ரிலீஸ் ஆகட்டும்னு சொல்லி சர்டிஃபிகேட் வருது. எப்படி தளபதி மூவிக்கு வர மாட்டேங்குது? இது என்ன நடக்குதுன்னே தெரியல. சரி, உங்களுக்கு தான் பயம் இல்லை, பகவத் கேசரி காப்பி ரீமேக்கு அது இதுன்னு சொல்லி அப்படியே ஒரு போட்டு ட்ரோல் பண்ணி தள்ளினாங்களே, அப்புறம் ஏன் பயப்படணும்? அப்புறம் ஏன் சர்டிஃபிகேட் தரதுக்கு லேட் பண்ணணும்? எனக்கு புரியல, எனக்கு சத்தியமாக தெரியல என்ன நடக்குதுன்னு. படத்துலேயும் பாலிட்டிக்ஸ், எல்லா இடத்துலையும் பாலிட்டிக்ஸ், கொலை நடக்கிற ஹராஸ்மெண்ட்டு, இன்னும் தமிழ்நாடு எந்தளவுக்கு தான் கொண்டுட்டு போவாங்கன்னு தெரியல. இப்போது இந்த படத்தோட டாப்பிக்கே விட்டுருவாங்க. அந்த பசங்களோட இதை பற்றி தான் நான் லாஸ்ட்டாக பேசியிருந்தேன். 4 பேர் வந்து அந்த ஹிந்திக்கார ஒரு ஆளை வெட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவரோட ஏஜ் வந்து நான் 32 சம்திங் மென்ஷன் பண்ணேன். 32 கிடையாது, 20 கீழே தான் அந்த பர்சனோட ஏஜ். அந்த ஏஜ் முக்கியம் இல்லை. ஆனால் அதே ஸ்டேஷனில் அடுத்த நாள் ஒரு பெரியவங்க, ஒரு வயசான தாத்தா, உண்மையான ஒரு தாத்தா, அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தாத்தா போகிறாரு, திரும்ப அதே கஞ்சா போதையில் பசங்க வந்து அடிக்கிறானுங்க. இதெல்லாம் நடக்குது. கஞ்சா போதை நிற்கவே கிடையாது. கஞ்சாவோட சப்ளையும் நிற்க கிடையாது தமிழ்நாட்டில். அந்த ட்ரக்ஸோட பழக்கமும் ட்ரக்ஸ் சப்ளையும் நிற்க கிடையாது தமிழ்நாட்டில். ஆனால் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பேட்டியில் சொல்கிறாரு, இங்கே வந்து அவங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்ணதுக்கான ஒரு இது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு டிஎம்கேல இருக்க ஒரு எம்எல்ஏ அவர் சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் 0 ட்ரக்ஸாம். தமிழ்நாட்டில் 0 ட்ரக்ஸ். ஆக்சுவலாக நான் இப்போ கோயம்புத்தூர் வந்து நான் காலி பண்ணிட்டு வந்தேன். இப்போ நான் சேலத்தில் தான் இருக்கேன். கோயம்புத்தூர் தான் காலி பண்ணிட்டு வந்தேன். நான் கோயம்புத்தூரில் இருக்கப்போ லிட்ரலி ஒரு 2 months பேக்
ஒரு போலீஸ் படையே இறக்குனாங்க. போலீஸ் படை ஒரு 1000 ஆர் தெரில, எனக்கு சரியாக எவ்வளோ மெம்பர்ஸ் தெரில. ஒரு போலீஸ் படையை இறக்கி சரவணம்பட்டி அண்ட் தென் டைட்டில் பார்க்னு நினைக்கிறேன், அது எங்கெங்கே காலேஜ் ஏரியா இருக்கோ அங்கே எல்லாமே வச்சு செக் பண்ணதில் கஞ்சா பாக்கெட்டில் பொட்டலாம் கிலோ கணக்கில் எடுத்தாங்க. அந்த நியூஸ் கூட இருக்குது. அதெல்லாம் அவங்க பார்க்குறாங்களா பார்க்கலையான்னு தெரியல. இந்த அளவுக்கு கவர்மெண்ட் மோசமாக போயிட்டுருக்கு. அது எதிர்த்து ஒரு ஆள் கேட்குறாரு, அதை எதிர்த்து எல்லாருமே கேட்குறாங்க. கேட்குறவங்க எல்லாத்தையும் பிடிச்சி ஜெயிலில் போகிறாங்க. கேட்குறவங்க பேசுகிறவங்க எல்லாத்தையும் யூடியூபர்ஸ் யாராக இருந்தாலும் சரி கேஸ் போட்டு ஃபேக் கேஸ் போட்டு உள்ளே தள்ளுறது எல்லாமே பண்ணுறாங்க. சரி, நாமளும் இப்போ நான் பேசுகிறதுக்கு காரணமே ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி தான் பேசுகிறேன். என்னடா நடக்குது, நாம் இருக்க ஊர் தானே இது. ஏன்னா இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நானும் ஒரு காமன் பீப்புள். எனக்கு இது வரைக்கும் அந்த தப்பு நடந்தது கிடையாது. டிஎம்கே மூலிமா அந்த தப்பு நடந்தது கிடையாது. நடந்துருமோங்கிற ஒரு பயம், நடந்துருக்கிறோமோ நம்ம ஃபேமிலியில் நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஏதாவது ஒரு நடந்துருமோங்கிற ஒரு பயம் ரொம்பவே இருக்குது. ஏன்னா நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. அவங்க பண்ணுறலாம். கண்டிப்பாக இன்னொருத்தர் ஜெயிச்சு வந்தாங்கன்னா இன்னும் தமிழ்நாடு சொல்லவே தேவையில்ல, ஊன்னு போயிடும் நல்லா. ஃப்ரெண்ட்ஸ், இது மைக் செட்டப் தான், வேறு ஒன்றும் இல்லை. இது மைக்கை எடுத்துடலாமா? வேணாம், எடுத்துகிட்டு நான் கழுத்துலேயே மாட்டிக்கிறேன். கழுத்தில் ஆனால் பின்னாடி இருக்கட்டும். சரி, இங்கே நடக்கிற கஷ்டத்துக்கு இது வேறு தேவையா? சரி, ஓகே, வாட் எவர். இந்த மாதிரி இதுலேயும் மிஸ் ஆனிச்சுங்க. இவங்க நடக்கிற கஷ்டம், இங்கே நடக்கிறது, இதெல்லாம் பார்த்தாலே தாங்க முடியல. ஆல்ரெடி ரொம்ப டிப்ரெஸ் ஆகி ஆடியோ லான்ச்லேயே வந்து தளபதியோட ஃபேன்ஸ்லாம் வந்து பயங்கர டிப்ரெஷனில் இருக்கும். திரும்பவும் இன்னமும் கஷ்டப்படுத்தி எவ்வளோடா சோதிப்பீங்க? சோதிச்சுக்கிட்டே இருக்கீங்களே எங்களையே. ஏன்னா ஒரு அரசியலுக்கு வந்தது தான் உங்களுக்கு தப்பு இல்லை. அரசியலுக்கு வந்து நீங்கள் பண்ணுற தப்பெல்லாம் தட்டி கேட்டால் உங்களுக்கு தப்பு. யாராவது ஒருத்தர் வளர்ந்தாலே விட மாட்டீங்க. டிடிஎஃப் வளர்ந்தால் விட மாட்டீங்க. இன்னும் வந்து யாராவது காமன் பீப்புள் வளர்ந்து அவருக்கு ஃபேன் பேஸு அந்த மாதிரி அது அதிகமான விட மாட்டீங்க. அவங்க பேரை வந்து கெடுக்கணும். இப்போ நானே கூட நான் வளருவேன்னா எனக்கு தெரியல, கண்டிப்பாக ஒரு நாள் மேபி வளரலாம். ஆனால் வளர்ந்து ஏதாவது ஒரு ஃபேமஸாகவோ இல்லை எனக்கும் ஒரு எனக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணுற கூட்டம் வந்துச்சுன்னா எனக்கு ஒரு கெட்ட பேரை தள்ளி இவன் வந்து கெட்டவன் சொல்லி அழிச்சிடணும்ல. சரி, அவர் வந்து டிடிஎஃப் வாசன் தப்பு பண்ணார். எங்கேயோ பேச ஆரம்பிச்சு எங்கேயோ போதில்லை, பரவாயில்ல பேசுவோம். டிடிஎஃப் வந்து தப்பு பண்ணாருன்னு சொன்னீங்க. சரி, தப்பு பண்ணார். சரி, ஓகே, அவர் பண்ணது தப்பு. அப்போ 4 பசங்க வெட்டினானுங்களே, அவங்க என்ன பண்ணீங்க? 4 பசங்க வெட்டினதுக்கு நியூஸே வரல. வெளியே என்ன பண்ணாங்க நியூஸ் வரல. ஏன் உங்களுக்கு தண்டனை கொடுத்தாரு வெளியே நியூஸ் வரல. நியூஸ் சேனலில் திறந்தால் கூட எதுவுமே வரல. நானும் போட்டு தேடி பார்க்குறேன், என்ன வந்து உங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்க தேடி பார்க்குறேன். ஒரு ரிசல்ட்டும் வரலையே. என்ன பண்ணாங்கன்னு தெரியல எனக்கு. எங்க என்னங்கன்னு நடக்குதுங்க. பாவங்க ஒரு தளபதி. சத்தியமாக வந்து நான் வந்து அவரோட இடத்துல இல்லை வேறு யாராவது அவரோட இடத்துல இருந்தால் கூட அந்த பொசிஷனை விட்டு வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்க மாட்டாங்க. அவர் ஒரு நல்ல மனசில் ஹெல்ப் பண்ணணுன்னு வராரு. அதிக விட மாட்டேங்கிறீங்களாடா. எனக்கு லிட்டரலாக வந்து இந்த நியூஸ் வந்து படம் வருமா வராதுன்னு கேட்க அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. இது வந்து எத்தனை பேர் கிரிஞ்சாக எனக்கு தெரியும் எனக்கு தெரியல. உண்மையே இதுதான். எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. படம் வந்து வருமா வராதாங்கன்னு என்ன நடக்கும்னு தெரியல. பொறுத்தரம் தான் பார்க்கணும். சென்சார் போர்டு எவ்வளோ என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. நானும் ட்விட்டர் அப்டேட் வருமா இல்லை ஏதாவது வருமா டக்குன்னு சென்சார் போர்டில் சர்டிஃபிகேட் வந்துருச்சுன்னு சொன்னால் எல்லாம் கொண்டாட்டம் ஆகிடும். இப்போ வந்து தேட்டர் வந்து கோயம்புத்தூர் அண்ட் தென் சேலமில் வந்து ஆர்ஓஎக்ஸ் டிஎன்எக்ஸ்ன்னு நினைக்கிறேன். டிஎன்எக்ஸ் தேட்டரில் வந்து இன்றைக்கி மூவியோட டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. டிக்கெட்லாம் புக் ஆனிச்சு. ஆனால் அப்போது வந்து கேன்சல் பண்ணி ரீஃபண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. கோயம்புத்தூர்லேயும் அதே சேம் ஸ்டேஜ். தேட்டர் புக் ஆனதையும் வந்து ரீஃபண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. என்ன நடக்குது, என்ன நடக்க போகுதுன்னு சுத்தமாக ஐடியா இல்லை. ஜீரோ பிளாங்க், ஃபுல்லாக பிளாங்காக இருக்குது. ஹோப்ஃபுல்லி நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா படமும் அவருக்கு இப்படி தான் பிரச்சனை வருது. ஒரு படமும் மெர்சல், சர்க்கார், தெரி எல்லா படமும் எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு 10 படம் நினைக்கிறேன். 10 படமும் ஃபுல்லாக ப்ராப்ளமாக தான் இருக்குது. அதை ஓவர் கம் பண்ணி தான் வந்திருக்கோம். இதுவும் ஓவர் கம் பண்ணி வரும்னு நம்புவோம். ஏன்னா மெர்சல் வந்து பார்த்திங்கன்னா சென்சார்லேருந்து சர்டிஃபிகேட் வந்து அதே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் தான் வந்துச்சு. ஸோ அதே மாதிரி நாளைக்கு மட்டும் வந்துச்சுன்னா பயங்கர ஹாப்பி, பயங்கர கொண்டாட்டமாக இருக்கும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போங்க. வேறு எதுவும் சொல்கிறதுக்கு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த கஷ்டமான ஒரு ஸ்டேஜில் இதனடா பெரிய கஷ்டம் உலகத்தில் வேறு என்ன கஷ்டமாக இல்லையான்னு கேட்பீங்க எல்லோரும். ஆனால் அவரை பார்த்தே வளர்ந்து இந்தளவுக்கு லூசுத்தனமாக அவர் மேலே ஒரு க்ரேஸில் நான் இது வரைக்கும் யாரையும் வந்து இவ்வளோ ஃபாலோ பண்ணது கிடையாது. என்னோடய லைஃப்லேயே வந்து இந்தளவுக்கு பிடிச்சி எந்த மனுஷனையும் ஃபாலோ பண்ண கிடையாது. அவருக்கு இருக்க ஒரு நல்ல ஒரு குணம், நல்ல ஒரு வழிகாட்டுதல் இருக்கிறனால தான் அவர் பண்ணி இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. இதை நான் சொல்லி தான் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. உண்மையாக
ஒரு மனசை தொட்டு பார்த்து அவரை பார்த்து ரசிக்கிறவங்களுக்கு எல்லாருமே தெரியும். இந்த காசை வாங்கிட்டு போய் சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர்னால் நிறைய பேர் பார்க்குறேன். இப்போ போன மாதம் வந்து டிவிக்கேன்னு சொன்னாலும் இந்த வாரம் வந்து டிஎம்கேங்கிறானுங்க. எல்லாத்தையும் காசு கொடுத்து நீங்கள் கரெக்ட் பண்ணிடலாம். காசு கொடுத்து நீங்கள் என்ன வேணால் கரெக்ட் பண்ணலாம். ஆனால் உண்மையாக இருக்க ஃபேன்ஸ், உண்மையாக அவரோட தொண்டர்கள்லாம் உங்களால் அசைக்கவே முடியாது. பார்த்துருவோம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் ஒரு நாள் இருக்குது, நாளைக்கு ஒரு நாள். அதுக்குள்ளே ஏதோ பாசிட்டிவாக வரும் நம்புவோம். சரிங்க, நம்ம சேனலில் 2 வீடியோவும் சோகமாகவே போட்டுட்ருக்கோம். எனக்கு தெரிஞ்சு போன வீடியோ சோகமாக தான் வந்துச்சு, இந்த வீடியோ சோகமாக தான் வருது. அண்ட் தென் நம்ம சேனலில் வந்து 360 டிகிரி வீடியோ வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். அதோட டெஸ்டிங் வீடியோ வந்து நான் இப்போ போஸ்ட் பண்ணேன். ஹோப்ஃபுல்லி அது தான் நான் இப்போது பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் சக்ஸஸ் ஆனிச்சுன்னா நம்மளோட யூடியூப் சேனல் 360 டிகிரி வீடியோ வரும். மீன்ஸ் எப்படின்னா, உங்களுக்கு நான் லைவாக நான் உங்களுக்கு காட்டுறேன். 2 நிமிஷம். இது எந்தளவுக்கு இப்போ என்னால் காட்ட முடியும்னு தெரியல. ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். இங்கே நம்மளோட மஸ்டாங் தினேஷ் சேனல். ஓகே, ஆக்சுவலாக இப்போ நான் வந்து ரிங் லைட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதையும் தாண்டி இது வந்து பிரைட்னஸ் தெரியுமா எனக்கு தெரியல. சவுண்ட் நான் குறைச்சிட்றேன். இது வந்து நான் இப்போ தாங்க நான் Insta 360 நம்ம வச்சுருக்கோங்கிறது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். அது வந்து இந்த மாதிரி 3D வீடியோ போடலான்னு சொல்லி எனக்கு தெரியாது. நான் இப்போ தான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். அதில் நான் பார்த்து கற்றுக்கிட்டது தான் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ தெரியும்னு நினைக்கிறேன். மேபி ஹோப்ஃபுல்லி தெரியும்னு நினைக்கிறேன். இது தெரியுதா உங்களுக்கு அந்த வீடியோ? இப்போ நீங்கள் வந்து இந்த ரொட்டேட் பண்ணிங்கன்னா, ஆக்சுவலாக நீங்கள் வந்து இந்த ஃபோனை ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் இப்படி லாங் டேப் பண்ணி இது நீங்கள் வந்து திருப்பி பார்க்கலாம். திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த 360 டிகிரியில் வந்து நாங்கள் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அதை வந்து நீங்கள் எங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு நல்ல ஐடியா. எனக்கு தெரிஞ்சு யாரும் இந்த மாதிரி விளாக் போட்டாங்களோ எனக்கு தெரியல. நான் இது வரைக்கும் யாரையும் பார்த்ததில்லை. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஐடியாவே இல்லை, நான் யாரும் பார்த்த மாதிரி ஐடியா இல்லை. ஏதாச்சும் ஒரு ரோலர் கோஸ்டரில் போகிறதோ அந்த மாதிரி எல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு விளாக் பண்ணி இல்லைனா இந்த மாதிரி ஒரு சேனலில் போட்டு நான் பார்த்தது கிடையாது. மேபி நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேங்க, இதுதான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். அந்த வீடியோ வேறு எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கணும், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலில் வந்து லாஸ்ட்டுக்கு முன்னாடி போட்ட வீடியோ அதுதான். லைக் இது அந்த 360 டிகிரி வீடியோன்னு சொல்லி இருக்குல்லைங்க, அதுதான். ஓகேங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் நமக்கு டக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் தென் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், அண்ட் தென் இன்ஸ்டாகிராம் சேனல், அண்ட் தென் இப்போ புதுசாக இன்னொரு இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் போகிற விலாக்ஸ் வந்து கிளிப்ஸ் மாதிரி எடிட் பண்ணி தனியாக இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணலாம். ஒரு ஐடியா, சின்ன ஐடியா தான். ஒர்க் அவுட் ஆகுமா என்னன்னு தெரியல. ஹோப்ஃபுல்லி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகும். அவ்வளோதான். நம்மளோட ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம மேலும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து போட முடியும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நானும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இவ்வளோ வளர்ந்துட்டுருக்கேன். ஆக்சுவலாக நம்மளோட ஃபஸ்ட்டு சேனல் வந்து பேன் ஆகி, அதுவும் தளபதிக்காக தான் பேன் ஆனிச்சு. ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படி சொல்லி விட்டாச்சு. எதனால நம்மளோட பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் எதனாலன்னு. நம்மளோட புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏன்னு தெரியாது. அவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம கில்லி ரிலீஸ் ஆனிச்சு இல்லைங்க, கில்லி படம் ரிலீஸ் ஆனிச்சு. அதோட வீடியோ கிளிப்ஸை வந்து நான் தேட்டரில் வந்து இவ்வளோ ரெஸ்பான்ஸ் வருது, இவ்வளோ கூட்டம் வருதுன்னு சொல்லி எடுத்து போட்டதை வந்து பேன் பண்ணிட்டாங்க. மீன்ஸ் அது வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சு. ஆக்சுவலாக நான் 3 ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ஷார்ட்ஸ் வீடியோக்கு வந்தது தான் 3 ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு வீடியோக்கு வந்துச்சு, நான் போய் வந்து உஷாரையில் டெலீட் பண்ணியிருந்துருக்கணும். மை பேட், பண்ணாமல் விட்டுட்டேன். தொடர்ந்து 3 வந்த உடனே நம்ம சேனல் வந்து பேன் ஆகிடுச்சு. அதுவும் நான் ரெக்கவரி பண்ண எவ்வளோ ட்ரை பண்ணேன். அந்த டீம் மீன்ஸ் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்த டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி எவ்வளோ பேசலாம் ட்ரை பண்ணேன், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டு, அந்த சேனல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 இயர்ஸாக நான் வச்சுருந்து 6000 சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தாங்க. இந்த சேனல் பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பித்து ஒரு வருஷத்தில் 8000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. உங்கள் எல்லாேருக்கும் மிகப்பெரிய நன்றி, நம்மளுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு. அண்ட் தென் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் மெஜாரிட்டி ஒரு மேக்ஸிமம் லெவலில் வந்து பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கீங்க. அதனால நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராமல் இருக்குது. இதுக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சிடலாம். இன்னும் தொடர்ந்து நம்ம வீடியோஸ், விலாக்ஸ், அண்ட் தென் இன்னும் நிறைய ஐடியா இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய், டேக் கேர். எல்லோரும் பத்திரமா இருங்க. கண்டிப்பாக வெளியே பைக் ஓட்டுறப்போ ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. ஒரு பைக்கராக இது நான் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம். நான் வந்து வடக்கன் மாதிரி தமிழ் பேசுகிறேன். அவசியம் இல்லை, அவசியம். ஹெல்மெட் போட்டு ஓட்ட வேண்டிய அவசியம். ஏன்னா ஒரு போலீஸ்க்காக பயந்துட்டு ஐயோ அங்கே போலீஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்காக போடாதீங்க. போலீஸ் சொல்கிறது நமக்காக. அதனால் உங்களுக்காக, உங்கள் உயிருக்காக, உங்கள் பின்னாடி இருக்க உங்கள் ஒய்ஃப் உயிரோ, உங்கள் குழந்தைங்க உயிரோ,
அவங்கள காப்பாற்றுறதுக்காக, ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஹெல்மெட் போடுங்க. ஓகே, ஸ்டே சேஃப். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.